சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் வணங்கி, அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் வணங்கி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும். எல்லோரும் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று வேண்டும் வரங்களை எல்லாம் தரவல்லவளாகிய அன்னை ஸ்ரீ வரலட்சுமியினுடைய விரத பூஜை வழிபாடுகள் இன்றைய தினம். அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 44 ஆண்டுகளாக இந்த வரலட்சுமி பூஜை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு, சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதிகள் பூஜை, அக்ஷர தேவதா பூஜை என்று இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு சிறப்பாக நடைபெறுகின்றதும், அந்த பூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து அடியார்களுக்கும் அம்பாளுடைய அருள் பிரசாதமாக மஞ்சள் குங்குமத்தோடு, தம்பதிகளுக்கு வேட்டி சேலை, சுமங்கலிகளுக்கு சேலை, கன்னி பெண்களுக்கு பட்டு பாவாடை தாவணி, அஷ்டலட்சுமியாக அக்ஷர தேவதையாக வருகின்ற 51 குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை என்று இந்த உபச்சாரங்கள் எல்லாம் கொடுக்கின்ற சிறப்பும், தவில் நாதஸ்வர கலைஞர்களுக்கும் வேஷ்டி சால்வை இவ்வாறான சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருக்கின்ற இந்த வரலட்சுமி விரத பூஜை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய ஏற்பாட்டிலே கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலாமோடி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெறுகின்றது. இன்றைய தினம் இந்த லக்ஷ்மி வழிபாட்டோடு மனித வாழ்விலே பல தத்துவங்களை நமக்கு தந்த பட்டினத்து அடிகள் அவர்களுடைய குருபூஜை நாள். மனிதனுடைய வாழ்விலே வரும்போது கொடு வந்ததொன்றில்லை, போம்போது கொடு போவதொன்றில்லை என்பதற்கிணங்க அந்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விளியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இருகை தலைமையில் வைத்தலும் மஞ்சனும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியம் என்று பாடியிருப்பார். அந்தமும் வாழ்வும் அகத்துமட்டே. அகமன்னா வீடு. இந்த உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் இவையெல்லாம் வீடு வரை தான் இருக்குமா. அந்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விளியம்பொழுகமைத்திய மாதரும் வீதி மட்டே. மனைவியர். ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்றால் அவன் இடுகாட்டுக்கு போகின்ற பொழுது இந்த வீதி வரையிலே தான், வாசல் வரையிலே தான் மனைவி வருவாள். இருகை தலைமையில் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டே. ஆம்பளை பிள்ளைகள் சுடுகாடு வரைக்கும் வந்து தீமூட்டுவார்கள். பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமே. நம்மோடு கூட வருவது எது என்றால் நாம் செய்கின்ற பாவமும் செய்கின்ற புண்ணியமும். வேறு எதுவும் நம்மோடு கூட வராது.
நாம் வாங்கி வைத்திருக்கின்ற வீடு, வாசல், காணி, கார், பூமி, நகை, நட்டு எதுவும் நம்மோடு வராது. நாம் கட்டிய மனைவி, நம்ம பெற்ற தாய் தந்தையோ அல்லது நாம் பெற்ற பிள்ளைகளோ உறவுகளோ எவையும் நம்மோடு வராது என்ற தத்துவத்தை சொல்லியிருப்பார். இந்த பட்டினத்தடிகள் சொன்ன இந்த வாழ்க்கை தத்துவத்தை கவியரசு கண்ணதாசன் ஒரு தத்துவ பாடலை குறிப்பிட்டிருப்பார். ரத்தின சுருக்கமாக அந்த எளிய தமிழிலே சொல்லியிருப்பார். அந்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விளியம்பொழுகமெத்திய மாதரும் வீதி மட்டே, இருகைத்தலைமேல் வைத்தலும் மைந்தனும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே என்று பட்டினத்தடிகள் சொன்னதை கண்ணதாசன் சொல்லியிருப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த வாழ்க்கை தத்துவத்தை சொன்ன பட்டினத்தடிகளுடைய குருபூஜை இன்றைய தினம். இன்று வேண்டும் வரங்களை தருகின்ற வரலட்சுமியினுடைய அம்பாளுடைய விசேஷ பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து குங்கும அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று எல்லோரும் எல்லா நலங்களையும் பெற வேண்டும். அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய பேரருளும் எல்லோருக்கும் கிடைக்கவென பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்த். சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பணமா பாசமா என்ற இந்த கேள்விக்கு இயேசு அழகான பதில் வழங்குகின்றார். இவ்வுலக செல்வங்களை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை சேகரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கும் இயங்குவதற்கும், எங்களிலே தங்கி இருக்கின்றவர்களை பாதுகாப்பதற்கும், அவர்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொள்வதற்கும் எங்களுக்கு பணம் தேவை. அதனால் நாங்கள் பணத்தை தேடுகின்றோம், சம்பாதிக்கின்றோம், உழைக்கின்றோம். பணத்தை நாங்கள் இன்னும் பெருக்க விரும்புகின்றோம். செல்வம் கொண்டவர்களாக, வளம் பொருந்தியவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இந்த உழைப்பின் இந்த பயணத்திலே நாங்கள் மனிதர்களை மதிப்பதற்கும், அவர்களோடு அனுசரித்து செல்வதற்கும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும், பாசத்திற்கும் அன்புக்கும் முன்னுரிமை கொடுப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஏன் மறுத்தும் விடுகின்றோம். மற்றவர்களை வெறுத்தாலும் எனக்கு லாபம் வந்தால் போதும் என்ற அந்த சுயநலத்தோடும் நேர்மையற்ற தனத்தோடும் நாங்கள் வாழ முயற்சிக்கின்றோம். இயேசு கூறுகின்றார், இவ்வுலக செல்வங்களை கொண்டு நீங்கள் நண்பர்களை தெரிவு செய்யுங்கள், சேகரித்து கொள்ளுங்கள். இந்த நண்பர்கள், அன்பர்கள் யார்? எங்களோடு கூடவே வாழுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே நாங்கள் வியாபாரத்திலே அல்லது கொடுக்கல் வாங்கல்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மனிதர்களை மதிப்பதை விடுத்து லாபத்தை, வருவாயை, பணத்தை பெருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதனால் அவர்களை அவமதிக்கின்றோம், அவர்களை ஏமாற்றுகின்றோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் நாங்கள் அநீதமான முறையிலே அவர்களை நடத்துகின்றோம். அவர்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அவர்களை நாங்கள் பயன்படுத்துவது என்று சொன்னால் மற்றவருடைய உழைப்பை, அவருடைய சேவையை பெறுவது மட்டுமல்ல, நாங்கள் அவர்களை வாழ வைப்பதற்கு மறுத்து விடுகின்றோம். உண்மையான மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, லாபத்தை சேகரிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஒளியேற்றுவதற்கு முன்னெடுத்து வைக்க வேண்டும். பிறரன்பு பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏதோ எங்களுடைய வருவாயிலே ஒரு பகுதியை நாங்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, துன்புறுகின்றவர்களுக்கு, தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வு இன்னும் மறுமலர்ச்சி கொண்டதாக,
அது வளமை பொருந்தியதாக வாழும். பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. பணம் தேவை, ஆனால் பணத்திலும் பார்க்க பண்பு அவசியமாக இருக்கின்றது, அன்பு அவசியமாக இருக்கின்றது, பாசம் அவசியமாக இருக்கின்றது. பிறருக்கு நாங்கள் உதவி செய்வதனாலே வருகின்ற மனநிறைவும் மகிழ்ச்சியும் மிகவும் பெரிதாக இருக்கும். அதனாலே அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு வ क़ால அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம் ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்கள் எல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.